இந்த பிரைமாக்ல நான் போன நேரமா என்னன்னு தெரியல, புதுசா ஸ்டாக் வந்த டைமும் தெரியல. ஆனா நிறைய உடுப்புலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்ப அநேகமா பிரைமாக் கடைக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லாம் இழுபட்டு போய் நூல் விட்டு ஆக்கள் போட்டு மிதிச்சு அப்படிதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கும் அந்த உடுப்பு இடங்கள்ல பார்த்தாலே. ஆனா சப்பாத்துல இருந்து உடுப்பு வரைக்கும் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கொண்டு வந்து அடக்கி அடக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப சந்தோஷமா எடுத்தானே என்று சொன்னா புதுசா இருந்தா கிடைச்சிட தானே. அப்ப பார்த்து பார்த்து பாதம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தன் போட்டு நடக்கல அப்படியே வாங்கினான். அப்ப இது இன்னொரு மாடல். இதுல வந்து குட்டி குட்டி கல்லு வச்சிருக்குது, நல்ல வடிவா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த அந்த கம்ஃபர்ட் ஃபிட்ன்ற கால் பாதம் வைக்கிறது. இதோடைய விலை குறைச்சி போட்டிருந்தது. இந்த விலை 11 ஈரோல இருந்து 8 ஈரோக்கு குறைச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து எப்படி எடுக்கணும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரியே குறைச்சி வந்தது. அப்போ வாங்கிட்டேன். இந்த சாண்டில்ஸ் வாங்கினா, இந்த சாண்டில்ஸ் வந்து எனக்கு இல்லை, அம்மாக்கு. அம்மாக்கு சாண்டில்ஸ் வாங்க வேண்டியா இருந்தது. அப்போ விலக்கூன கடையில வாங்குறதுக்கு எனக்கு வந்து நான் பிரைமேக் நல்ல வடிவா வாங்குவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போற உடுப்புக்கு கொஞ்சம் காசு கொடுத்திருந்தாலும் நான் வாங்கி போட்டுட்டு நல்லா சந்தோஷமா செய்வேன். அம்மாக்கு வந்து அம்மா வாங்குற தொகையும் சரியான குறைவு. அப்ப 1-2 சாமான் தான் வாங்கி போட்டு நிறைய கடை வச்சு பாவிப்பேன். அப்ப கொடுக்குற காசு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தாலும் நல்ல பிராண்டா நல்ல ஒரு குவாலிட்டியா தான் நான் கூட பார்ப்பேன். அதுக்காண்டி இங்கே நான் குவாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லியிருக்கிறேன். எப்பவும் நான் பிரைமாக் வீடியோ போடக்க நான் உங்களுக்கு நார்மலா சொல்லியிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரைமாக்கோட குவாலிட்டி அதோடைய காசுக்கு கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டி இருக்குமெண்டு. அப்ப அதைப்படி நோட்டியா சொல்லல. ஆனா இருந்தாலும் ஒரு மன நிம்மதிக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டா வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா கொஞ்சம் கூட காலம் வச்சு பாதிக்கும், அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்ட்டு நான் அப்படி வாங்குறேன். கை காவலுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சாண்டில்ஸ் வாங்குறேன். நான் போட்டு நடந்து இருக்கு. இதுவும் இந்த வருஷம் உள்ள அத்தனை சாண்டில்ஸ்லயும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த ஃபுல்லா நான் பார்க்க இந்த கம்ஃபர்ட் ஃபிட் உள்ள கால் பாதத்துல இருக்கிற இது இருந்தது. அப்ப இந்த மாடல் பாத்தீங்கன்னா இதுல பின் இருக்குது. இதுல வந்து ஸ்ட்ராப்ஸ் சொன்னா எலாஸ்டிக் போட்ட தன்மையா தான் இருக்குது. அப்ப பின்னுக்கு பிடிச்சு நிற்கும். அம்மாக்கு அந்த முதல் நான் காட்டின மாதிரி பின்னுக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னு சொன்னா அவக்கு வந்து வசதியா இல்லாம அந்தரப்படுவா, தடுக்கி விழுந்துருவனோ அப்படின்ற ஒரு மாதிரி கொஞ்சம் அந்தரப்படுவா. அப்ப இப்படி பிடிச்சு வைக்கிற சாணி இருந்துச்சுன்னா நல்லா போடுறதுக்கு விருப்பம் வழியா இப்படி வாங்கலாம். அப்ப இதுவும் வந்து இது 11 ஈரோ. அப்ப எல்லாம் 11, 12 அப்படி ஈரோல தான் சாண்டில்ஸ் இருக்குது இந்த முறையான கலெக்ஷன்ல.